அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகம் முழுவதும் நமது ஏபிஜேவிஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நமது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சமூக சேவை அமைப்பான ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கி மற்றும் ஏபிஜே விஐபி குளோபல் சாமானியன் குரல் மாத இதழ் இணைந்து தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா ஸ்தலங்களில் ஒன்றான மலைகளின் ராணி என்று எல்லோராலும் பெருமைமிகு அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் ஊட்டியில் நடைபெற்று கொண்டிருக்கும் நமது ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் மக்கள் சேவையே எனது கடமை என்று அரசியலில் சிறப்பான இடத்தை பெற்றவரும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு ஆர் கணேஷ் எம்எல்ஏ அவர்களையும் நமது விழாவினை முன்னிலை வைத்து சிறப்பிக்க வந்திருக்கும் தொழில்துறையில் சிறப்பான இடத்தை பெற்றவரும் நமது அன்பு சகோதரருமான சிவகாசி கோல்டன் குரூப் ஆஃப் ரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் திரு ஆர் சீனிவாசன் அவர்களையும் நமது நிறுவனத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் கனிவாளன் என்கிற மா கற்பையா அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஊட்டியை சேர்ந்த தமிழ்நாடு அரசு விருது பெற்றவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான திரு ஹெச்பி குந்தன் அவர்களையும் கோயம்புத்தூர் பசுமை பறவைகள் நிறுவனர் திரு ஆர் செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களையும் திருப்பூர் ஆர் தர்மசாசா ட்ரஸ்ட் நிறுவனர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் அவர்களையும் தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திருமிகு டாக்டர் ஜே சின்னத்தாய் அவர்களையும் சினிமா இயக்குனரும் மற்றும் கோயம்புத்தூர் எஸ்பி ஸ்டுடியோஸ் நிறுவனர் திரு பாஸ்கரன் சுவாமியப்பன் அவர்களையும் நமது ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் அருப்புக்கோட்டை நகர ஒருங்கிணைப்பாளர் திருமிகு வி ஸ்ரீதேவி சின்னாரக்கால் அவர்களையும் கலாச்சார நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் ஊட்டியை சேர்ந்த திரு தமிழ்ச்செல்வர் புலவர் ஆர் நாகராஜ் அவர்களையும் சிலம்பக்கலையினை நமது விருது விழாவில் அரங்கேற்ற காத்திருக்கும் அன்பு சகோதரர்கள் சிலம்பம் வெடிமருந்து தொழிற்சாலை, சிலம்பம் கலைக்கூடம், முத்துமாரியப்பன் கலைக்குழுவினர், கெவின் ஜோஸ்வா, ஹாருநேத்ரா, தீட்சணியா, வெனிஸ் ஹரி, ஸ்வாதி நட்சத்திரா, ஜோஹிதா அவர்களையும் மற்றும் சிறப்பான பாடலை நமக்கு தர வந்திருக்கும் ஹாரன் சாமுவேல் சுபாஷ் அவர்களையும் தொடர்ந்து நடனம் மூலம் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் ஜெய்சன் அவர்களையும் மற்றும் பல குரல் கலைஞர் ராஜா அவர்களையும் மற்றும் ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் தன்னார்வலரான திரு கருப்பசாமி, திருமிகு சாய்ராபானு, திருமிகு திருமணி செல்வி, திரு காளிராஜன் அவர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும், அனைத்து துறை சார்ந்த நண்பர்களையும், நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது நிர்வாகக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நண்பர்களே, முதலில் எங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுக்கிறோம். நாங்கள் சிவகாசியில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் எல்லா விதமான சேவைகளையும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி, இது தவிர மரங்கள் நடுறது, குளங்களை தூர்வாடுறது, இது தவிர ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான சேவைகளையும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். நம்ம அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணாக குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்றது தான். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி பப்ளிக்கில் ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற பேரில் ஒரு சேரிட்டி சென்டர் நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன எல்லாம் தேவையில்லையோ, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, நோட்டு, பேனா, புத்தகம், இது தவிர நீங்கள் யூஸ் பண்ணுற மேஜை, நாற்காலி, அதாவது யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஜாமானாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கே கொண்டு வந்து நீங்கள் அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர்ற யார் வேணாலும் அதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பாடு, உணவு, அதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாகிறது, அதை நம்ம சென்டருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். இது தவிர கல்யாண மண்டபம்,
ஹோட்டலு, திருவிழா, அன்னதானம், இப்படி எங்கெல்லாம் உணவு மீதமாகுதோ அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதை நாம் கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதை இந்த நேரம் அந்த நேரம் இல்லாமல் 24 மணி நேரமும் 24/7 நாங்கள் பண்ணிட்டு வரோம். நாங்கள் இங்கே ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருந்தாலும் எங்கள் வாலண்டியர்ஸ் மூலமாக இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம். இந்த 10 வருஷத்தில் இதுவரையும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு நாங்கள் இந்த உணவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் கையிலேருந்து சமைச்சு கொடுத்ததோ, நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததோ இல்லை, மக்களாகிய உங்ககிட்டேருந்து வாங்கி உங்களுக்கே திருப்பி கொடுக்குற வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே லட்சக்கணக்கான சாப்பாடு வேஸ்ட்டாக குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்பட்டு இருக்கு. அன்பு நண்பர்களே, இது மாதிரி நிறைய தன்னார்வ அமைப்புகள், நிறைய அரசாங்கங்கள் இந்த மாதிரி வறுமையை ஒழிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பேர் செய்கிறாங்க, இவ்வளோ அரசாங்கம் நிறைய திட்டங்கள் போட்டிருக்கு அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி வறுமை இன்னும் ஒழிக்க முடியல அப்படின்னா, மக்கள் நினச்சா மட்டும்தான் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியும். நம்ம பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரி மக்கள் நினச்சா மட்டும்தான் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியும். எங்களுடைய பல வருட சேவை அனுபவத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனோட தேவையை ஒரு மனிதனே பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தற்சார்பு பொருளாதாரம். அவனுக்கு தேவையானதை அவனே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியை கற்றுக் கொடுக்கறது. அதாவது ஒரு மனிதனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கையை அவனே பார்த்துக்கான். இதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம அமைப்பு சார்பாக 1 ஏக்கர் நிலம் தானமாக வாங்கி அதில் அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டடம் கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். நாங்கள் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, பசின்னு சொல்லிட்டு உலகத்தோட எந்த மூலையிலேருந்து இங்கே வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் 24 மணி நேரமும் உணவு கிடைக்கிற ஒரு அன்னச்சத்திராவை நாங்கள் உருவாக்க போகிறோம். இங்கே வர்ற மக்களை சாப்பாடை கொடுத்து சோம்பேறியாக்காமல், இங்கே வர்ற படித்த மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு என்ன இன்னர் டேலண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சியை கற்றுக் கொடுத்து, அது மூலமாக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, அது மூலமாக அவனை தற்சார்பு பொருளாதார முன்னேற்றம் பெற்ற மக்களை மாற்றுறது தான் நம்ம நிறுவனத்தோட 2வது முக்கிய நோக்கம். ஆக்சுவலாக இந்த நோக்கங்கள் நிறைவேற்றுறதுக்காக நம்ம அமைப்பு ஒரு சின்ன இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கம். இது என்ன அப்படின்னா, நான் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை எங்கள் ஊரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், ஏன் இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லேயுமே இதை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நாங்கள் செயல்பட்டு வரோம். இந்த தேச சேவை பூமிதான இயக்கம் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களால் முடிஞ்ச, உங்களுக்கு தேவைக்கு மேல் இருக்கிற உங்கள் நிலத்தில் ஏதாவது மினிமம், அதாவது குறைந்தபட்சம் 1 ஏக்கர் நிலம் எங்களுக்கு கொடுத்து உதவுனா, நாங்கள் எங்களோட திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அன்பு நண்பர்களே, இதை இங்கே வந்திருக்கிற விருந்தினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், காணொலியில் இதை பார்த்துட்ருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு விருப்பம் இருக்கிற யார் வேணாலும் எங்கள் திட்டத்தில் இணைஞ்சு நீங்களும் செயல்படலாம். இல்லை இந்த இதுதான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இதை நாங்கள் எங்களோட நோக்கமாக எடுத்து ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். அன்பு நண்பர்களே, ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஏராளமான பொருள் உதவியும் ஏராளமான நிதி உதவியும் தேவைப்படுது. எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரை, எங்கள் நிறுவனராக இருக்கட்டும், எங்கள் நிறுவனத்துடைய பொறுப்பாளர்கள் இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க வேலை பார்த்து ஒரு தொழில் செஞ்சு அதில் வர ஒரு லாபத்தை எடுத்து தான் நாங்கள் இந்த சேவைகளை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நிறைய கோடிகளை வரப்போகிற ப்ராஜெக்ட். இதை எங்கள் ஒரு ஆளால், எங்கள் ஒரு நிறுவனத்தால் மட்டும் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, கடந்த 4 வருஷ காலமாக நம்ம அமைப்பு சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை உலகம் ஃபுல்லாக நாங்கள் நடத்திட்டு வரோம். இதுவரையுமே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்களில் நம்ம இந்த விருது விழாக்கள் நடத்தியிருக்கோம்.
இது தவிர மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இப்படி வேறு நாடுகளையும் நாங்கள் இந்த விருது விழாவை நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து எங்களோட இந்த ஆசிரமம் கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி இந்த விருது விழாக்கள் நாங்கள் நடத்திட்டு வரோம். இதுவரையுமே இந்த 8 மாதத்தில் 8 மாவட்டங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட 9வது மாவட்டமாக இந்த ஊட்டியில் நாங்கள் இந்த விருது விழா நடத்திட்டு இருக்கோம். அன்பு நண்பர்களே, இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா துறை சார்ந்த ஒரு சாதனையாளர்களையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எங்களோட ஏபிஜே விஐபி குளோபல் விருதினை கொடுத்து எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் உங்களை மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் விருந்தினர்கள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்லி உங்களுடைய பங்களிப்போடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள் இந்த ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்திட்டு இருக்கோம். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த விருது விழாக்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான நண்பர்கள், சாதனையாளர்கள் இப்படி யாரை வேணாலும் நம்மளோட அடுத்த விருது விழாவுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய அடுத்த விருது விழா நவம்பர் 2ஆம் தேதி திருச்செந்தூரில் நாங்கள் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரை வேணாலும் நம்ம இந்த விருது விழாவுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம். நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே தன்னோட வீடு, தன்னோட மக்கள், தன்னோட வேலை அப்படின்னு ரொம்ப குறுகிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களை மாதிரி இங்கே வந்திருக்கிற நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு எப்பயுமே ஒரு கல்வியோடு சேர்த்து வாழ்க்கை கல்வியும் சேர்த்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு சின்ன விஷயத்த மக்களுக்கு மாணவர்களுக்கு போதிக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் நிறைய பலூன் எடுத்துகிட்டு வந்தார். பிள்ளைங்கிட்ட கொடுத்து எல்லா மாணவர்கள்ட்டையும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொடுத்து எல்லாருமே ஒவ்வொரு பலூனை ஊதுங்க அப்படி சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு பலூனை ஊதி அதை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, எல்லாருமே அவங்கவுங்க பேரை அதில் எழுதுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாருமே அவங்கவுங்க பேரை அதில் எழுதிடுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே எல்லாருமே பக்கத்தில் ஒரு காலி கிளாஸ் ரூம் இருக்குது, அங்கே போய் இந்த பலூனை போட்டுட்டு வந்துட்டு மின்விசிறியை போட்டுட்டு வந்துடுங்க அப்படி சொல்கிறாரு. மின்விசிறியில் போட்டுட்டு கதவை போட்டிடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ஆசிரியர் மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு, மாணவர்களே, உங்கள் பேர் இருக்கிற பலூனை யார் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம், உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு அந்த அறையை திறந்து விடுறாரு. இப்போ அந்த மாணவர்கள் எல்லாருமே ஓடி போய் அவங்கவுங்க பேர் இருக்கிற பலூனை தேடிக்கிட்டே இருக்காங்க. வேறு வேறு பேர் வருது, வேறு இது வருது, யாருக்குமே அவங்க பேர் வரல. தேடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் முடிஞ்சிருது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. யாராலையும் அவங்க பலூனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, சார் எங்கள் பேருக்கு தேட முடியல சார், மாற்றி மாற்றி வருது, டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. ஆசிரியருக்கு ஒரு பதில் சொல்கிறாரு, இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லாரோட பேருமே உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ உங்கள் கையில் ஒரு பலூன் அடிக்கிறீங்க, ஒரு ராஜான்னு ஒரு பேர் வருது, அதை அவர்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துடலாமே, ஏன் எல்லோரும் மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஒரு பலூன் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்தந்த பையனை கூப்பிட்டு கொடுத்தா அந்த வேலை முடிஞ்சிருக்குமே, ஏன் அதை செய்யலை அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. எல்லாருமே அவங்க கையில் அவங்களுக்கு கிடைச்ச மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை யோசிக்கிறதே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்றையாச்சும் மக்களுக்கு செய்யலாம் அப்படின்றத யாருமே யோசிக்கிறது கிடையாது. அன்பு நண்பர்களே, இதைத்தான் நம்ம வாழ்க்கை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கு. உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு சின்ன உதவியாச்சும் டெய்லி மக்களுக்கு செய்யலாம். அது பணங்காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன அறிவுரையாக இருக்கலாம், ஒரு அன்பான வார்த்தையாக இருக்கலாம், சின்ன ஸ்மைலாக இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று மக்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். அன்பு நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்காலத்தை அவங்க மாற்றுவாங்க, இவங்க மாற்றுவாங்க, அந்த அரசாங்கம் வந்தால் மாறும், இந்த அரசாங்கம் வந்தால் மாறும் அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழிய போடாமல் நமக்கான மாற்றத்தை நாம் தான் களத்தில் இறங்கி செய்யணும். அன்பு நண்பர்களே, அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். உணவு மற்றும் எதையும் வீணாக்காதீர்கள். நன்றி.